நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்தில் இருந்து. இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட விஷயங்கள் என்னவென்றால், சனி பெயர்ச்சி பலன்கள். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 வருடம் பெயர்ச்சியாக இருக்கும். அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கும் சனி பகவான் கொடுக்கின்ற பலாபலன்கள் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த வருடம் சனி பகவானால் யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று துல்லியமாக அறிய இருக்கின்றோம். முதலில் நான் தற்போது பேசுகின்ற விஷயம் உங்கள் அனைவருக்கும் கேட்கின்றதா என்பதை மெசேஜில் கொடுக்கவும். சார், நான் பேசுறது கேட்குதுங்களா? சார், நான் பேசுறது கேட்குதுங்களா? எஸ், ஓகே. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக வந்து எல்லோருக்கும் தான் சனி பயிற்சி ஆகுதுங்க. இப்போ இந்த சனி பயிற்சியால் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குதுங்க. அடுத்து 2ஆம் இடத்துக்கு, கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பாத சனியாக வந்து சனி பகவான் போக இருக்காருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய அந்த 7.5 சனி தோஷம் அப்படிங்கிறது நீங்க போகுது. மீன ராசிக்கு ஜென்ம சனி வரப்போகுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு விரய சனி வரப்போகுதுங்க. பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுற விஷயம் என்னன்னா, சனி பயிற்சி ஆயிடுச்சு, 7.5 சனி வந்துருச்சு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, கண்ட சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்து பயப்படுற விஷயம் தான் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது. ஆனா உண்மையிலேயே இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது எல்லோருக்கும் தோஷத்தை ஏற்படுத்தி விடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கர்ம காரகன். உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுப்பவர் தான் சனி பகவான். அதாவது நீங்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, தீய விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, நல்லதை செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வாருங்க. கெட்டதை செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு கெட்டதை தான் செய்வார். அப்ப நீங்கள் செய்கின்ற வினைகள், நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்கின்றவர் தான் சனி பகவான். அப்போ வந்து நீங்க சனி பகவானை கண்டு நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எல்லாம் நீங்க யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இந்த ராசிக்கு வந்துட்டா இந்த ராசிக்காரங்களுக்கு இத்தனை சதவீதம் நல்லதை செய்ய போறாரு, இந்த ராசிக்காரங்களுக்கு இத்தனை சதவீதம் தீமையை தர போறாரு அப்படிங்கிறது பயமுறுத்தி விட்டுருவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 7.5 சனி கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி தான் இத்தனை நாளா இருந்துட்டு இருந்ததுங்க. இந்த 7.5 சனியில கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர்? 7.5 சனியில நல்ல வேலை கிடைச்சவங்க எத்தனை பேர்? 7.5 சனியில நல்ல தொழில் மேன்மை அடைஞ்சவங்க எத்தனை பேர்? இதெல்லாம் நம்ம ஆலோசனை பண்ணணுங்க. பொதுவாக வந்து 7.5 சனினாவே தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு புது கணக்குகளை தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. எந்த ஒரு பலாபலன்களுமே உங்களுடைய விதிப்படி, உங்களுடைய விதி என்ன தீர்மானித்திருக்கின்றதோ, நீங்கள் பிறந்த லக்னம் என்ன தீர்மானத்தை கொடுக்க நினைக்கிறதோ அதைத்தான் கொடுக்குமோ தவிர மாறாக சனி பகவான் தீமையே செய்து விடுவார் என்று தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பகவான் கொடுக்கின்ற பலன்கள் யாருக்கு முதன்மையாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் உடைய சூழ்நிலையை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது ஒரு ஜாதகத்துல இப்போ பெயர்ச்சி ஆகின்ற சனி பகவான் எந்த பெயர்ச்சியா இருந்தாலும் சரிங்க, சனி பகவான் முதல்ல எந்த ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாங்கிறத முதல்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இத்தனை காலமா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமா வந்து சனி பகவான் கும்பராசியில் தான் இருக்கிறார். இன்னும் அதிகபட்சம் 3 மாசம் தான் வந்து சனி பகவான் வந்து இந்த கும்பராசியில் இருப்பாருங்க.
இந்த கும்ப ராசியில சனி பகவான் இருக்கிற பொழுது யாருக்கெல்லாம் நற்பலனோ தீய பலனோ அதிகமாக நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கும்பராசியில் இப்போ இருந்தார் இல்லைங்களா அந்த 2.5 வருஷம், எவர் ஒருவருக்கு கும்பராசியில் கிரகம் இருந்ததோ கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. யார் உங்க ஜாதகத்தில் கும்பராசியில் கிரகம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்போ அந்த கும்பராசியில் கிரகம் இருந்திருந்தால் அந்த கும்பராசியில் இருக்கின்ற கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு உண்டானவரோ அந்த வீட்டினுடைய நற்பலன்கள் அல்லது தீய பலன்களை சனி பகவான் வழங்கி இருப்பார். அதே மாதிரிங்க இப்போ கடந்த சனி பயிற்சியில் வந்து நிறைய பேர் பயப்பட்டவங்களும் உண்டு, நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டவங்களும் உண்டுங்க. பயப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்குது, அதே மாதிரி நல்லா இருக்குன்னு நினைச்சவங்க நிறைய பேருக்கு தீமையும் நடந்திருக்குது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை சனி பகவான் எங்கே தொடர்பு கொண்டார் என்பதுதான் இங்கே கேள்வி. அப்ப இதுல இருந்து என்னன்னாங்க, இந்த கடந்த 2.5 வருட காலகட்டங்கள்ல கும்ப ராசியில் யாருக்கெல்லாம் கிரகம் இருந்ததோ அவங்களும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்கும்போது 3ஆம் பார்வையா மேஷத்தை பார்த்தாருங்க. அப்ப மேச ராசியில யாருக்கெல்லாம் கிரகம் இருந்ததோ அவங்களும் குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து சனி பகவான் கும்பத்தில் இருந்து சிம்ம ராசியை பார்த்தாருங்க. சிம்ம ராசியில் யாருக்கெல்லாம் கிரகம் இருந்ததோ அவர்களுக்கும் சரி. அதே மாதிரி கும்பராசியில் இருந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையை விருச்சிக ராசி பார்த்துட்டு இருந்தாருங்க. விருச்சிக ராசியில யாருக்கெல்லாம் கிரகம் இருந்ததோ அவர்களுக்கும் சரி. இவங்களுக்கு தான் சார் போன இந்த சனி பயிற்சி 2.5 வருஷ காலத்துல நன்மை அல்லது தீமை நடந்திருக்கும். ஒன்று நன்மை நடந்திருக்கும் அல்லது தீமை நடந்திருக்கும். இது நன்மையா அல்லது தீமையா என்பதை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த நான் சொன்ன இல்லைங்களா, இந்த கும்ப ராசி, மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அது உங்களுக்கு லக்ன சுபராக இருந்திருந்தால் கண்டிப்பா நல்லதைத்தான் சனி பகவான் செஞ்சிருப்பார். அப்ப அந்த இடத்துல கிரக பலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் அந்த இடத்துல நமக்கு மெயினா வந்து தெரிய வேண்டி இருக்குங்க. அப்போ முதல்லங்க இப்போ நான் உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஏன்னா நான் சொல்கின்ற விஷயங்கள் எவ்வளவு உண்மைத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த பதிவு. அப்ப நான் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அது கண்டிப்பா தெரிஞ்சாதான் நம்ம சொல்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாவும் இருக்கும். நாளைக்கு ஓகே இதனால நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறது நீங்க முடிவு பண்ண முடியும். இப்போ உதாரணமாக இப்போ இத்தனை பேர் இருக்கிறீங்க. முதல்ல நான் இங்க கேட்கிற கேள்வி, முதல்ல சனி பகவான் வந்து கடந்த 2.5 வருஷமா வந்து சிம்ம ராசியில அதாவது கும்ப ராசியில இருந்தாருங்க. இப்போ உங்களுடைய ஜாதகத்துல இப்போ வந்து நிறைய பேர் வந்து லைன்ல இருக்கிறீங்க. நான் சொல்ற விஷயம் உண்மையா இல்லையாங்கிறத கரெக்டா சொல்லிடுங்க. இதை நான் ஆய்வு பண்றது எப்படி ஆய்வு பண்றேன்னா, உங்களுடைய லக்ன ரீதியான சுபத்தன்மை வச்சு தான் ஆய்வு பண்றேங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல இப்ப இந்த பார்த்துட்டு இருக்கிறீங்க, யார் ஜாதகத்துல கும்பராசியில கிரகம் இருக்குது, அந்த கும்பராசியில கிரகம் இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணி சொல்லுங்க, ஐயா என்னுடைய ராசியில கும்பராசியில கிரகம் இருக்குது, எந்த கிரகம் இருக்குது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. முதல்ல யாருக்கு கும்ப ராசியில் கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா இந்த கடந்த 2.5 வருட காலகட்டங்களில் நீங்க எதை அனுபவிச்சீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, யாருக்கு கும்ப ராசியில கிரகம் இருக்குதோ அவங்க மெசேஜ் பண்ணலாம். ஜெயபாரதி கிச்சன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து சந்திரன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில கடந்த 2.5 வருஷ காலத்துல என்ன விதமான பலன்களை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றேங்க. ஜெயபாரதி அவர்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க. ஜெயபாரதி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க, டைம் கொடுங்க. டைம் பிறந்த இடம், டைம் பிறந்த இடம் வேலூர்.
ஜெயபாரதி அவர்களுடைய ஜாதகம் கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய லக்னம் விருச்சிக லக்னம், ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். சொல்லுங்க எஸ் ஆர் நோ, பதில் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜெயபாரதி அவர்கள் கும்பராசி, சதயம் நட்சத்திரம், விருச்சிக லக்னம். ஓகேங்க, எஸ் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் வந்து இருக்கிறாருங்க. இந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் யார் அப்படின்னா 9ஆம் வீட்டுக்கு உண்டானவர் தான் சந்திர பகவான். இப்போ இந்த 9ஆம் வீட்டுக்கு உண்டான சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அதாவது கடைசி பாதம் சொல்லுவோம். கும்பராசியில் இருக்கக்கூடிய கடைசி பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாருங்க. அப்ப இவங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதியாகிய சந்திரன் லக்னத்துக்கு 4ல இருக்கிறாருங்க. முதல்ல இவர் வந்து ஒரு தேய்பிரை சந்திரன், அதை முதல்ல நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். தேய்பிரை சந்திரன் தான் லக்னத்துக்கு 4ல அமர்ந்திருக்காருங்க. சரிங்க மேடம், உங்க ஜாதகத்துல முதல்ல அப்பாங்கிற உறவு இருக்காங்களா இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது அப்பா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது அந்த இடத்துல நம்ம மெயினா மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஜெயபாரதி மேடம், உங்களுடைய ஜாதகத்துல அப்பா இருக்கார், எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பலன். நோ, அவங்களுடைய ஜாதகத்துல அப்பா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல 9ஆம் அதிபதியாகிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறதா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம். அப்ப இந்த பாக்கியஸ்தானத்திற்கு உண்டான சந்திர பகவான் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து தேய்பிரை நவமி திதியில பிறந்திருக்கிறீங்க. அப்ப பாக்கியாதிபதியாகிய சந்திரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது, பாக்கியாதிபதி அதுவும் தேய்பிரையாக இருக்கின்ற பொழுது, அந்த தேய்பிரை சந்திரன் வலுப்பெறுவது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறவர் இந்த இடத்துல மோசமான நிலைமையில் தான் இருக்கிறார். அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சியை இவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. 9ஆம் அதிபதி 4ல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் தேய்பிரை சந்திரன் அப்படிங்கும் போது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை, அதாவது ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் கைக்கு கெட்டுனது வாய் கெட்டுறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கை கெட்டது வாய் கெட்டாம போச்சுங்கிற மாதிரி இந்த ஜாதகத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஏதாச்சும் ஒரு லக்கு வர வேண்டி இருக்கும், அந்த அதிர்ஷ்டம் தட்டி போயிருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது அவங்களுடைய முதல் குழந்தை. அப்ப இவங்களுடைய முதல் குழந்தைக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நற்பலன், ஓகே நமக்கு இந்த முதல் குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. உதாரணம் குழந்தைகள் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், அது ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ ஒண்ணு அவங்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நற்பலன் கிடைக்காம போயிருக்கலாம், அல்லது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் லக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பக்கத்துல வர மாதிரி வந்துட்டு அதை விட்டு தவிர்த்து போயிருக்கலாம். இந்த சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி இருப்பார் இவர்களுக்கு. மேடம் பதில் சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா அதிர்ஷ்டத்துக்கான வழியும் அந்த சனி பகவான் கொடுத்திருப்பாரு. ஆனா அதே சமயத்துல கிட்ட வந்தது தட்டி போயிருக்கு. அவங்க எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு யாருன்னு தெரியாதுங்க, முகம் தெரியாத நபர். அது நீங்க எஸ்ன்னு சொல்றீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அது கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. லக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அந்த லக் அப்படிங்கிறது எந்த விதமான லக்குங்கிறது எந்த மாதிரின்னு நீங்க சொல்லலாங்க, மென்ஷன் பண்ணலாம். மணி. ஓகே, அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த லக்குங்கிறது கிட்ட வர மாதிரி இருந்து போயிருக்கும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி, போன சனி பெயர்ச்சியில அவங்க ஒரு உதவியை செய்திருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் கர்மகாரகன், ஒரு உதவியை நீங்கள் செய்திருந்தால், ஏழை எளியவர்களுக்கு ஆடை தானத்தை செய்திருந்தால் அந்த லக்கு உங்களை தேடி வந்திருக்கும். நாம கோச்சாரத்தில் கூட வாழ்வியல் பரிகாரங்களை சரியா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வெற்றி வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல சந்திரனை மட்டும் பார்க்கலீங்க. நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, மணி அப்படிங்கிற கிரகம் யாரு தெரியுங்களா? விருச்சிக லக்னத்துக்குன்னா மணினா யாருன்னா குரு. அப்ப அவர் அந்த மணியை கொடுத்திருக்கலாம். ஏன் கொடுக்காம போனார்னா, இந்த குரு பகவான் லக்னத்துல வக்ரமாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க ஜாதகத்துல விருச்சிக லக்னத்துக்கு குரு 2ஆம் இடத்துல லக்னத்திலேயே வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ ஒரு வக்ர நிலையில் இருக்கின்ற கிரகத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்டம் பறிபோனது என்றாலும் கூட எந்த
வகையில் அதிர்ஷ்டம் பறி போச்சுன்னா அந்த 2ஆம் இடங்கிற பண வகையில பறி போயிருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதுதான் உண்மை. அப்ப வந்துங்க நான் வந்து இப்போ ஒருத்தருக்கு பலன் சொல்றது விஷயம் கிடையாதுங்க. ஒருத்தருக்கு இப்ப நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா நிரூபணம் செய்யணும். என்னுடைய ஒவ்வொரு மேடை பேச்சுகளையுமே நான் நிரூபணம் செஞ்சிருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது ஆணித்தரமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய கான்செப்ட். அந்த வகையில இப்ப நடக்க போறதை சொல்றதை விட நடந்த விஷயங்களை சொல்லி, ஆமாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கின்ற பலனும் சரி, அவர் வந்து நமக்கு ஏற்படுத்துகின்ற நற்பலனும் சரி, தீமைய பலனும் சரி கண்டிப்பாக நடந்தே தீரும். சனி பகவான் தான் சார் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும். ஏன்னா சனி பகவானுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனக்காரகன்னு பேருங்க. உங்களுடைய ஜீவனத்தை தீர்மானம் செய்யக்கூடிய அதிகாரம் சனி பகவானிற்கு மட்டுமே உண்டு. சில பேர் சனி பகவான்னா மோசம், சனி பகவானா தோஷத்தை செய்வார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. சனி பகவான் தான் ஒரு ஜாதகருக்கு நன்மையும் சரி தீமையும் செய்யும் கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார். கலியுகத்துல வந்து கதாநாயகன் ராகுன்னு சொல்லலாம். ஆனா கலியுகத்துடைய கதாநாயகன் சனி பகவான் தான். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்துங்க இப்போ நம்ம அவங்க வேலூர் சொன்னாங்க. இப்போ அடுத்த கேள்வி, இப்போ நான் ரன்னிங்ல வருது, யார் வருதோ அவங்கள தான் நான் சொல்லுவேன். கும்ப ராசியில சார் எனக்கு கும்ப ராசியில கிரகம் இருந்துச்சுங்க சார். இப்போ இந்த கும்ப ராசியில சனி பகவான் பயிற்சி எப்படி இருந்திருக்கும்? முதல்ல கும்ப ராசியில சனி பகவான் யாருக்கு இருக்கிறாங்க, அதாவது கும்ப ராசியில எந்த கிரகம் இருக்கு அதை சொல்லுங்க சார். எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லணுங்க சார். கும்பராசியில இந்த கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா தான் உங்க ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் போடுவேன். யாருக்கெல்லாம் கும்பராசியில கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பலாம். சும்மா டேட் ஆஃப் பர்த்தும் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. கர்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ஜாதகத்துல வந்து சனி சந்திரன் கும்பராசியில இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சார் கர்ணன் சார், உங்களுடைய ஜாதகத்துல வந்து உங்களுடைய ஜாதகத்துடைய டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு விடுங்க சார். கர்ணன் சார் 27/6/94. ஓகேங்க சார். கர்ணன் சார், உங்களுடைய லக்கணம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. உங்க லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம். ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி, சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். கரெக்டானு சொல்லிடுங்க சார். லக்கணம் வந்து கும்ப லக்கணம், கும்பராசி. ஓகே, சரிங்க. இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சனி பயிற்சி, இப்போ நான் நடக்க போகிற சனி பயிற்சி சொல்லலைங்க, சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருந்திருக்குங்கிற உதாரணத்தை எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறோம் சார். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு உண்டான சந்திரனும் லக்னாதிபதி ஆகிய சனி பகவானும் உங்களுக்கு லக்னத்திலே இருக்கிறாருங்க. சந்திரன் சனி சேர்க்கை லக்னத்துல, லக்னாதிபதியும் 6 உங்களுடைய லக்னத்திலே அமர்ந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அந்த இதுக்கு முன்னாடி நடந்த இந்த 2.5 வருட சனி பகவானுடைய பலன் அப்படி நம்ம எடுத்துக்கும் போது, சனி பகவான் சந்திர பகவானையும் கடந்து போயிருக்கிறாரு. உங்க ஜாதகத்துல சனி பகவானையும் கடந்து போயிருக்கிறார். அப்ப முதல்ல இந்த சந்திரன் யார் அப்படின்னா 6ஆம் வீட்டுக்கு உண்டானவர் தான் சந்திரன். சரிங்களா? 6ஆம் வீட்டுக்கு உண்டான சந்திரனை தான் சனி பகவான் கடந்து போயிருக்கிறாரு. லக்னாதிபதி ஆகிய சனி பகவானையும் சந்திர பகவான், அதாவது சனி பகவான் கடந்து போயிருக்கிறாருங்க. ஓகே, இப்ப முதல்ல விஷயம் என்னன்னா சார், இந்த சந்திர பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு உண்டானவருங்க சார். உங்க ஜாதகத்துல சந்திர பகவான் தான் வேலையை கொடுக்கக்கூடியவர். அப்ப அந்த வேலையை கொடுக்கக்கூடிய சந்திரனை தான் சனி பகவான் கடந்து போயிருக்கிறாருங்க.
அப்ப நல்லா பாருங்க, நீங்க ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அல்லது வேலை தேடக்கூடிய நபராக இருந்தால், அப்போ ஒண்ணு உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, தேய்பிறை சந்திரனா இருக்கிறாருங்க. அதாவது நீங்க பொறந்த திதிப்படி தேய்பிறை பஞ்சமி திதி. அதாவதுங்க ஒண்ணு வேலையில புரமோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த புரமோஷனுக்கு எதிர்பார்த்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வராம போயிருக்கலாம். சந்திரன் நல்லா இருந்தாலும் தேய்பிறை பஞ்சமி தான், மோசமான விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. வேலை இருந்திருக்கும் அல்லது வேலைக்கு உண்டான விஷயம் முழுமையா கிடைச்சிருக்காது. அப்போ வேலையில ஒரு ஒரு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பலன்கள் கிடைச்சிருக்காது. ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு எடுத்துக்கலாமோ தவிர, நாம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சம்பள உயர்வோ அந்த மாதிரி விஷயங்களோ ஒண்ணு கிடைச்சிருக்காது. இது சந்திரன் கொடுத்திருக்கிற பலன். அடுத்து லக்னாதிபதி சனி பகவானைத்தான் இந்த இந்த கோச்சார சனி பகவான் கடந்து போயிருக்கிறாருங்க. அடுத்து இந்த சனி பகவான் யாரு? லக்னாதிபதி. அப்ப லக்னம் அப்படிங்கிறதாங்க சார் ஒரு மனிதனுடைய செயல் சார். இப்போ ஒரு ஒரு நாம் ஒரு விஷயத்தை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயலுக்கான பலன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கணும். அப்போ இந்த இந்த போன சனி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப கான்பிடண்டா ஒரு என்ன சொல்லுவீங்க, உங்களுடைய உழைப்பை செலுத்தியிருப்பீங்க, ஒரு செயல்பாட்டை செலுத்தியிருப்பீங்க. ஆனா அந்த செயல்பாட்டு நீங்க செயல்பட்ட அளவுக்கு பலன் வந்து போன இதுல வந்து கிடைச்சிருக்காது. சார் எஸ் ஆர் நோ நீங்களே சொல்லுங்க. நீங்க வேலையில் இருக்கிறீங்களா? 2 விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. சார் நான் வேலையில் இருக்கிறேன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு வேலையில வந்து பலன் கிடைக்கலைன்னு அப்படி நான் சொல்லியிருக்கிறேன், அதை சொல்லுங்க. இல்லைன்னா நான் செயல்பட்டேன், ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப உழைச்சேன், ஆனா அந்த உழைச்சதுக்கு தகுந்த பலன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லுங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சனி பகவான் கொடுத்திருப்பாரு. அவங்க பாருங்க சார், அவங்களே தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உண்மை சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களே சேட்ல பார்க்கலாம். அப்ப நம்ம என்னன்னாங்க சார், ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த சனி பகவான் தான் ஜீவனகாரகன், கர்மகாரகன். அப்போ வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சூழ்நிலைகளை ஒவ்வொரு பயிற்சியிலும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சனி பகவான் தான் கர்மத்தின் காரகன். உங்களுடைய எல்லா விதமான ஜீவனத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான். சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் எந்த விஷயம் நடக்காதுங்க சார், இது சத்தியம். அப்போ முதல்ல உங்க ஜாதகத்துல ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும், மனைவி அமையணும் அப்படின்னாலும் கூட சனி பகவான் தொடர்பு இல்லாம கல்யாணம் அமைஞ்சிருக்காது. இது எவ்வளவு ஜாதகம் வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சனி பகவான் 2ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதியோ தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். ஒரு ஆண் ஜாதகத்துல கல்யாணம் நடந்திருக்குதுன்னா, எந்த காலகட்டத்தில் எப்ப கல்யாணம் நடந்திருக்க நபரா இருந்தாலும் எடுத்து பாருங்க. உங்களுடைய கல்யாணம் நடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் 2ஆம் அதிபதியோ, கிரகத்தை பார்க்கணுங்க, இடத்தை பார்க்கறது பிரச்சனை இல்லைங்க, 2ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதியோ தொடர்பு கொண்டிருந்திருப்பார். அப்படி இல்லைன்னா ஒரு ஆண் ஜாதகம் இருந்தால் அட்லீஸ்ட் சுக்கிரனையாச்சு தொடர்பு கொண்டிருந்திருப்பார். அதே மாதிரி பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயாச்சு தொடர்பு கொண்டிருப்பார். இந்த சனி பகவானுடைய இந்த தொடர்பு இல்லாமல் அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்காது. மீறி சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் திருமணம் நடந்திருந்தால் அந்த திருமணம் முறிவை சந்தித்திருக்கும். இதெல்லாம் சத்தியம் சார். பல ஜாதகங்களை ஆய்வு பண்ணி தான் இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்க, அப்படியே லாஸ்டா கர்ணன்களுடைய ஜாதகம் பார்த்தோம். அவர் வந்து ஆமாங்க சார், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. 2 பேருமே வந்து சொல்லிட்டாங்க. 2 பேருக்கான காரணமும் தெளிவா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, இப்போ இனிமேல் நடக்க போறது என்ன? ஏன்னா அது நமக்கு தேவையில்லைங்களா? இப்ப நம்ம கடந்த விஷயத்த உதாரணத்தோடு 2 பேருக்கும் சொல்லிட்டோம், நிரூபணம் செஞ்சுட்டோம். நம்ம மேடை பேச்சிலே நிரூபணம் பண்ணுவோம். இது புதுசா வந்தவங்க எனக்கு யாருன்னே தெரியாது, அதுலயும் நம்ம நிரூபணம் செஞ்சுட்டோம். பலன்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கறத அவங்களாவே சொல்லிட்டாங்க. அடுத்து என்னன்னாங்க சார், இனிமேல் வரக்கூடிய, ஓகே சார் நடந்ததை சொல்லிட்டீங்க, இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சனி பகவானால எனக்கு நல்லது நடக்குமா, சனி பகவானால எனக்கு தீமை நடக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்பீங்க. அப்போ அது என்ன கேள்வி? அப்ப நீங்க வந்து எதை நோக்கி பயணிக்கிறீங்க, எதை நோக்கி பயணித்தால் சனி பகவான் வெற்றியை தருவார் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போறேன். அந்த வகையில முதல் ஜாதக ஆய்வா வந்து ஒரு ஜாதகத்தை நான் எடுத்துக்கிறேன். சௌமியா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க.
சௌமியா, உங்களுடைய ஜாதகம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிறந்த லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் மேச ராசி, தனுசு லக்னம் மேச ராசி, பரணி நட்சத்திரம். சே எஸ் ஆர் நோ, கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க. எஸ் சார், ஓகேங்க. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போக போறாருங்க. இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் உண்டான கிரகம் தான் சனி பகவான். அவர் மேலேயே தான், சனி பகவான் மேலேயே தான் சனி பகவான் போறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னா எந்த வக்கர நிலையை அடையலைங்க. சனி பகவான் அவயோகியாக இல்லை. நடக்கிற திசை சுக்கிர திசையும் கிடையாதுங்க. ஓகேங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த பலன் 100% நடந்தே தீரும். உங்களுக்கு ஒருவேளை சார் எனக்கு வந்து இவ்வளோ நாளாக குடும்பம் அமையல, எனக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் நடக்கும். 100% திருமணம் நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இல்லை சார் ஒருவேளை எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா, சார் நான் வந்து ரொம்ப காலமாக வந்து ஒரு வருமானத்தை நோக்கி எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெருசாக லைஃப்பில் வந்து இன்னும் வருமானத்தினுடைய இன்க்ரீஸ் இல்லை, வேலை பார்க்குறேன், வருமானம் எனக்கு ஒன்று இன்னும் சரியாக அமையலைன்னா இந்த சனி பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி துறையில் ஒர்க் பண்ணி எனக்கான பலன் வந்து நான் ஒன்றும் சரியாக கிடைக்கல அப்படின்னா இந்த வருஷம் ஐடி துறையில் ஒரு பெரும் முன்னேற்றம், ஒரு பெரும் உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இதற்கான விஷயம் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய கேள்வி இதுவாக இருந்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சொல்லுங்க சௌமியா அவர்கள், உங்களுக்கான கேள்வி என்ன? சௌமியா, உங்களுக்கான கேள்வி என்ன? நோ மேரேஜ், ஜாப், நோ ஜாப், டியூ இன்க்யூரி ஐம்பாஸ். ஓகே, நீங்க கேட்குற கேள்வியை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது உங்களோட ஜாதகத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் நீங்க என்ன கேள்வி எதிர்நோக்க காத்து இருந்தீங்களோ அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அப்போ உங்க ஜாதகத்துல இந்த 2.5 வருட காலகட்டத்திற்குள்ளாக சனி பெயர்ச்சியாகி அந்த மீனத்துக்குள் இருக்கின்ற காலகட்டங்களில் 2.5 வருட காலகட்டத்திற்குள்ளாக உங்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கல்யாணம் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள 100% நடந்துரும். நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் உங்களை வந்து சேரும். 2.5 வருஷ காலத்துக்குள்ள உங்களுக்கு இந்த பலன் 100% நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நீங்க நடந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து நேரில் வந்து மீட் பண்ணுவீங்க. ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான விஷயம் அப்படிங்கிறது சத்தியமான விஷயம். இதுல வந்து நம்முடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கான நற்பலன்கள் கண்டிப்பா வந்து கிடைக்கும். இந்த இடத்துல சனி பகவான் அந்த இடத்துல போகும்போது சனி பகவான் ஏதாவது தோஷத்துல அகப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். உங்க ஜாதகத்துல முடக்கு கிரகமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவகமே முடக்கு பாவகமாக இருக்கிறது. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்துல நம்ம கல்யாணம் அமையக்கூடிய நிலை யோகம் இருந்தாலும் அது முடக்கு ராசியாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்க ஒரு முறை மதுரை இன்மையில் நன்மை தருவார் சிவன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இது நீங்க எப்போ போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 டைம் போகணுங்க. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல ஒரு முறையும், மூல நட்சத்திரத்தில் ஒரு முறையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு முறையும் அந்த மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோவிலுக்கு போய் அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ஜாதகத்துல சனி பகவான் புதன் பகவானை பார்த்தாலும் அந்த புதன் பகவான் முடக்கு ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த முடக்கு பாதிப்பினால் கூட ஒரு சில நேரங்களில் தடை ஏற்படலாம்.
அப்போ நீங்கள் முடக்கு தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்த நாமயோகப்படி வளர்பிறை ஏகாதசி திதியில் பிறந்திருக்கிறீங்க. வளர்பிறை ஏகாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் திதி கோவில். அப்போ ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தேய்பிறை ஏகாதசி திதியில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க போதும். இந்த இன்மையில் நன்மை தருவார் கோவிலுக்கு போயிட்டு இந்த அபிஷேக அர்ச்சனைகள் அந்த சுவாமிக்கு பண்ணிட்டு வாங்க. இந்த 2 வருட காலத்திற்குள் கண்டிப்பாக நல்ல வருமானம் 100% நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். நல்லபடியாக வாழ்வீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓகேங்க சார், இப்போ அடுத்த ஜாதகம் பார்க்கலாம். நன்றிங்க மேடம். அடுத்து வந்து விஜயகுமார் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. 1/2/1999 8:11 AM மதுரை. விஜயகுமார். விஜயகுமார் சார், நீங்க பிறந்த லக்கணம் வந்து கும்ப லக்கணம். உங்க ஜாதகத்துல வந்து லக்னத்திலேயே வந்து சுக்கிர பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. உங்க ராசி வந்து கடக ராசி, ஆயிலி நட்சத்திரம். நீங்க பதில் மட்டும் சொல்லிருங்க சார். விஜயகுமார் சார் கரெக்டான சொல்லிருங்க. விஜயகுமார் சார், உங்களுடைய பதிலுக்காக வெயிட்டிங். நீங்க பிறந்த லக்கணம் கும்ப லக்கணம், ராசி வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி, ஆயிலி நட்சத்திரம். விஜயகுமார் சார் கொஞ்சம் பதில் டக்குன்னு சொல்லுங்க. கரெக்ட் சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல வந்து சனி பகவான் இப்போ வந்து சுக்கிரனை கடந்து போயிட்டாருங்க. இப்போ கடந்த 2.5 வருஷமா சுக்கிரன் மேலதான் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா சனி பகவான் இருந்தார். ஏன்னா முன்னால் நடந்த பலனை நம்ம சொல்லணும் இல்லைங்களா ஒரு விஷயத்தை. இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து லக்கணத்துல இருந்திருக்கிறாரு. கும்ப லக்கணத்துக்கு 4க்கும் 9ஆம் வீட்டுக்குண்டான சுக்கிரன் வந்து லக்கணத்துல இருந்திருக்கிறாருங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பாதகாதிபதி. இப்போ உங்க ஜாதகத்துல அப்பா இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஏன்னா அப்பா இருந்தால் ஒரு பலன், இல்லைன்னா ஒரு பலன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க சார். இருக்காரு சார். இப்போ நீங்க அப்பா கூட இருக்கீங்களா, அப்பா விட்டு விலகி இருக்கீங்களா? அப்பா கூட இருக்கீங்களா, அப்பா விட்டு விலகி இருக்கீங்களா? விஜயகுமார் சார் கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க. அப்பா கூட இருக்கீங்களா, அப்பாவை விட்டு விலகி இருக்கிறீர்களா? கூட இருக்கேன் சார். ஓகே, இதற்கான பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இப்போ நீங்க அப்பா கூட இருக்கிறீங்க. இப்ப சனி பகவான் வந்து கடந்த 2.5 வருஷமா சுக்கிரன் மேலதான் பயணிச்சிருக்கிறார் சார். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 4ஆம் வீட்டுக்கு உண்டானவருங்க சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் வீட்டுக்கு உண்டானவர். அவர் மேலதான் சனி பகவான் வந்து பயணிச்சிருக்கிறார். அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார், அப்பா 2 பேர்த்தையும் குறிக்கும். அப்போ இந்த சனி பகவான் இங்க கடந்து போகும் பொழுது ஒண்ணு உங்க அப்பாவுக்கோ அல்லது அம்மாவிற்கோ சுகநிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். ஒன்று அப்படி நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா
4ஆம் இடங்கிறது நீங்க அனுபவிக்கக்கூடிய சுகம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம். அப்போ உங்களுக்கு கடந்த இந்த சனி பயிற்சியில நடந்து முடிந்த சனி பயிற்சியில ஒரு கம்ஃபர்டபுளான நிலை உங்களுக்கு இருந்திருக்காது. எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தட்டி போயிருக்கும். இல்ல அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம், இந்த சுகநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் இந்த கடந்த 2.5 வருட காலத்துல நீங்க கடந்திருப்பீங்க. நீங்க சொல்லுங்க சார். அதே மாதிரி சனி பகவான் உங்க ஜாதகத்துல நீச்சத்தன்மையில் இருக்கிறாருங்க. அப்ப சனி பகவான் நீச்சத்தன்மையில் இருக்கிறார் அப்படின்னா உங்க ஜாதகத்துல அவயோகி கிடையாது. அப்போ உங்களுக்கு கடந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க கடுமையா உழைச்சிருப்பீங்க, கடுமையான முயற்சி எடுத்திருப்பீங்க. அப்போ அந்த கடுமையான முயற்சி நம்ம என்னதான் எஃபெக்ட் போட்டு எனக்கு ஒரு பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பலன் உங்களுக்கு இருக்கும். நான் ரொம்ப உழைச்சேன், ரொம்ப ஒரு விஷயத்து மேல எய்ம் பண்ணேன், அந்த எய்முக்கான விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயமும், தாய் தந்தையருக்கு ஏதாச்சும் சுகநிலை பாதிப்போ அல்லது உங்களுடைய லைஃப்ல ஒரு நான் கம்ஃபர்டபுளாவே இல்லை சார், போல சனி பயிற்சியில ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், கம்ஃபர்டபுளாவே இல்லை சார் அப்படிங்கிற ஒரு நிலைமையோ, அதிர்ஷ்டம் ஏதோ எதிர்பார்த்தது எனக்கு லக்கே இல்லாம போச்சுங்க சார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கடந்த சனி பயிற்சியில் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்க தாராளமா சொல்லலாம் சார். நீங்க சொன்னது எல்லாமே இருந்துச்சு சார். பாத்துக்கோங்க, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொன்னது எல்லாமே இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, அப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிங்க சார், போன சனி பயிற்சியில தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீங்க சொல்றது எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்த விஷயம் என்ன சார், அடுத்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? இப்ப சனி பயிற்சி அடுத்து ஆக போகுதுங்க சார். இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எந்த கிரகத்தின் மேல பயணிக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் குரு பகவான் மேலதான் பயணிக்க போறாரு. அப்ப சனி பகவான் குரு பகவான் மேல பயணிக்க போறாரு. அடுத்த வருஷம் எனக்கு நல்லது நடக்குமா சார், நான் நல்லா சம்பாதிப்பனா, அல்லது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையுமா, என்னுடைய ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இப்போ வந்துருக்கும். சரிங்களா? அடுத்த வருஷம் நான் நல்லா சம்பாதிப்பனா, எனக்கு வருமானம் வருமா, நீங்க ஒரு படிச்சு முடிச்சுட்டு நீங்க வேலைக்காக எதிர்பார்க்கக்கூடிய நபராக கூட இருந்திருக்கலாம். அது வேற விஷயம். அது அவர் தான் ஆமா சார் சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை அமைக்குமா, வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப சனி பகவான் குரு பகவான் மேல பயணிக்கிறாருங்க. ஆனால் குரு பகவான் கும்ப லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உண்டான லாபாதிபதி தான். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கு உண்டான அந்த குரு பகவான் மேல சனி பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அப்படின்னா, உங்களுக்கு தீய பலனை செய்யத்தான் அந்த சனி பகவான் அந்த இடத்துக்கு போறார். என்னங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க, கும்ப லக்கணத்துக்கு 2-11 உண்டான குரு பகவான் 2ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்காருங்க சார், எப்படி சார் தீய பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் மிக குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். ஐயோ சார், இப்ப நான் என்ன சார் பண்றது, இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா நான் எவ்வளவு இப்பவே பல காலமா 2.5 வருஷ காலமா ரொம்ப சோதனை எல்லாம் கடந்துட்டேன், மறுபடியும் நீங்க சோதனைகளை கடக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணும் இல்லை சார், எதற்குமே பயப்பட தேவையில்லைங்க. சனி பகவான் எந்த ராசிக்குள்ள போனாலும் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்குன்னு ஒரு வழி வச்சிருப்பார். அப்போ ஒண்ணு வேண்டாங்க சார், உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். நான் சொல்றதை செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருங்க. காலையில 6 to சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விரதம் இருங்க. 6 to 6 விரதம் இருங்க. இடையில ஒரு 2 ஜூஸ், அதாவது ஒரு ஜூஸ் குடிங்க. சக்கரை போடாம ஜூஸ் குடிச்சுக்கோங்க. சக்கரை போடாம ஜூஸ் அடிச்சு குடிச்சுக்கோங்க. ஏன்னா முழு நேரமும் ஒரு சில நபர்களால இருக்க முடியாது. அப்போ நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வயிற்றை காய போட வேண்டும். முதல் விஷயம் அதுதாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க 11ஆம் அதிபதியே உங்களுக்கு குருவா இருக்கிறதுனால தெரு நாய்களுக்கு வியாழக்கிழமை நாள பிஸ்கட் போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாள்லயும் வரக்கூடிய குரு ஓரையில ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குரு ஓரையில நீங்க தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குறிப்பா பிஸ்கட் போடுங்க. இந்த விஷயத்தை செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. முடித்தால் உங்களுக்கு அது 2ஆம் இடத்துல இருக்குதுங்க. காலபுருஷனுக்கு 12வது வீடு. செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, செருப்பு தைக்கிறவங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு 50 ரூபா பணம் கொடுங்க. இந்த 3 விஷயத்தை பண்ணுங்க.
கண்டிப்பா இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியில பயன்பணிக்கு போகின்ற பொழுது நல்ல பலனை கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஒரு ஒரு சனி பகவான் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த பாவகத்துல அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. பொதுவாக ஒரு கிரகத்து மேல பயணிக்கும் போது ஒரு கிரகம் ஆட்சியா இருந்தாலுமே சுபபலனை கொடுத்துட மாட்டாருங்க. இப்ப குரு பகவான் பாருங்க ஆட்சி தான், ஆனா எப்படி சுபபலனை கொடுப்பாருங்க? கொடுக்க மாட்டார். ஏன்னா குரு பகவான் ஜாதகத்துல லோ டிகிரியில் இருக்கிறார். அதனால வந்து உங்களுக்கு சுபபலன் கிடைக்கிறதுல கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணிக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதுல ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய ஆய்வுகளும் நமக்கு முக்கியம். ஏன்னா நீங்க பிறந்தது வந்து தேய்பிரை பிரதமையில பிறந்திருக்கீங்க, சௌபாக்கிய நாமயோகத்துல பிறந்திருக்கிறீங்க. அப்ப சௌபாக்கிய நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு அவயோகியாக குரு பகவான் வருவார். ஏன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது பல நிலைகளில் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப சௌபாக்கிய நாமயோகத்துல பிறந்து குரு பகவான் அவயோகியா வராருங்க. குரு பகவான் ஜாதகத்துல லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குறைஞ்ச பாகையில போறது நல்லது. அப்ப நம்ம முதல்ல சொன்ன ஆய்வுகள் தீமையாக இருந்தாலும் ஜாதகத்தில் அவயோகி குறைந்த பாகைக்கு போவது சிறப்புங்கிற அடிப்படையில நீங்க இப்போதைக்கு அந்த பரிகாரங்களை தவிர்த்து விடலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது, திருநாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீ செய்ய தேவையில்லை. ஏனென்றால் குரு பகவான் அவயோகியாகி லோடிகிரிக்கு போனதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதி உன்னதமான யோக பலனை தரப்போகிறார். உங்களுக்கு அடுத்து இந்த வரக்கூடிய சனி இந்த பெயர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான யோக பலன்களை தர காத்திருக்கின்றது. 100% இல்லை 200% ஒரு நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். நீங்க 2.5 வருஷத்துல எழுதி வச்சுக்கோங்க, நல்ல வருமானத்தை பெறுவீங்க. நீங்களா நான் இப்ப சொல்ற நபர்களா நீங்க நேரடியா வந்து சொல்லுவீங்க, கண்டிப்பாங்க சார் நீங்க சொன்னது செஞ்சோம் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றோம் அப்படின்னா, எனக்கு எந்த கிரகத்து மேல் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ சனி பகவான் மேல கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. சனி பகவான் உறுதியாக உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அசைக்க முடியாத ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த முடக்கு தோஷ பாதிப்பு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா முடக்கு கிரகமா வராரு. செவ்வாய் பகவான் குருவை தொடர்பு கொள்ளல. அவயோகியா இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான், அவர் வந்து உங்களுக்கு லோ டிகிரிக்கு போயிட்டாரு, தவறு இல்லைங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த திதி வந்து தேய்பிரை பிரதமை திதி. நீங்க வந்து வருஷத்துல 3 டைம் குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது வந்து தை மாசம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம், ஐப்பசி மாசம். தை மாசம், வைகாசி மாசம், ஐப்பசி மாசம், இந்த 3 மாசமும் வரக்கூடிய வளர்பிறை பிரதமை திதியில திருவெண்காடுக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நற்பணங்கள் அத்தனையும் 100% நடக்கும். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமா ஈட்டி தரும். இதுல நம்முடைய திசையுடைய கணக்குகளையும் பார்த்துக்கணும். உங்களுக்கு சுக்கிர திசை நடந்துட்டு இருக்குதுங்க. சுக்கிர திசையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து குரு புத்தி தான் நடக்குதுங்க. அப்ப கண்டிப்பா அந்த குரு புத்தியே கனெக்ட் ஆகுது. கரெக்டா குரு பகவான் மேலேயே அவர் போய் கனெக்ட் ஆகுறாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். குரு புத்தியே நடக்கிறதுனால நீங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கங்க. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது இதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்பொழுது நன்னிலத்தில் இருக்கின்ற மதுவனேஸ்வரர் கோயில் குறுக்கா போயிட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நன்னிலத்தில் இருக்கின்ற மதுவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்ப இந்த விஷயங்களையும் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரனுடைய விஷயம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேங்க. சுக்கிரன் ராகு சாரம், ராகு பகவான் வந்து புதன் சாரத்தில் இருக்காரு. அப்ப அந்த சுக்கிரன் புதனா வேலை செய்வார். அதே மாதிரி இன்னொரு ரெமெடி ஃபாலோ பண்ணிக்கங்க. பழனிக்கு போய் என்ன கிழமை பழனிக்கு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பழனி மலைக்கு போய் காலையில அபிஷேகம் பண்ணிட்டு இரவுல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தேர் நடக்கும். அந்த தங்கத்தேரை பார்த்துட்டு வாங்க. இந்த 3 பரிகாரங்களும் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு பாருங்க, 100% இந்த 2.5 வருஷ காலத்துல நீங்க நல்ல பலனை நிச்சயமா அனுபவிப்பீங்க. அப்ப இந்த பரிகாரங்களையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரிங்களா?
அடுத்துங்க, அடுத்த ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாங்க. பிரபாகரன் அப்படிங்கிறவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்துருக்குறாங்க. 24/5/89 ஈரோடு. சக்தி டெக்ஸ்டைல்ஸ் பிரபாகரன் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஜாதகம் கொடுத்துருக்காங்க. ஐயா உங்க ஜாதகம் மிதுன லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சார் கொஞ்சம் பதில் சொல்லிருங்க பிரபாகரன் சார். மிதுன லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். எஸ் சார். ஓகே. ஓகேங்க சார். உங்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் எந்த ராசிக்கு போக போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 10வது ராசிக்கு சனி பகவான் செல்ல இருக்கின்றார். இந்த 10வது ராசியில போய் சனி பகவான் அங்க இருக்கும்போது இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களை தொடர்பு கொள்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பெயர்ச்சி 5 கிரகங்களை தொடர்பு கொள்ள இருக்கிறது. புதனை தொடர்பு கொள்கிறார், சூரிய பகவானை தொடர்பு கொள்கின்றார், குரு பகவானை தொடர்பு கொள்கிறார், சுக்கிர பகவானை தொடர்பு கொள்கிறார். அதே மாதிரிங்க சந்திரனை தொடர்பு கொள்கிறார், சனி பகவானை தொடர்பு கொள்றார். இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 6 கிரகங்களின் மீது தன்னுடைய ஆதிக்க பலனை செலுத்த போகிறார். இதுல எந்தெந்த கிரகங்களுக்கு சுப பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனுக்கு சுபபலன் உண்டு, குருவிற்கு சுபபலன் உண்டு, சுக்கிரனிற்கு சுபபலன் கிடையாது, சந்திரனுக்கு சுபபலன் கிடையாது, சனி பகவானிற்கு சுபபலம் உண்டு. அப்ப முதல்ல வந்து இந்த 6 கிரகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் வந்து நம்ம எடுக்க வேண்டியது. இந்த காலகட்டங்களில் எந்த சுபபலன் நமக்கு சிறப்பா நடக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து புதனை வந்து சனி பகவான் தொடர்பு கொள்றாருங்க. அப்ப புதன் வந்து லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு உண்டானவர். ஒன்றும் இல்லைங்க சார், ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த வருஷம் ஒரு இடம் வாங்குறதோ அல்லது வீடு கட்டுறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கான பலனை சனி பகவான் கொடுப்பாருங்க. ஒருவேளை சனி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ண கொடுக்க சனி பகவான் இந்த இடத்துல வந்திருக்காருங்க. அப்ப இந்த காலகட்டங்களில் ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணங்களை நிறைவேற்றி தருவார் சனி பகவான். அடுத்துங்க இப்ப தொழில். சார் எனக்கு வந்து தொழில் சரியாவே ஓடலை சார், இந்த 2.5 வருஷமா ஒன்றும் தொழில ஒன்றும் பெருசா மேன்மை இல்லைங்க சார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணினால் இந்த வருஷம் தொழிலில் ஒரு மேன்மையை தரப்போகின்றார் இந்த சனி பகவான். அப்ப கண்டிப்பா இந்த வருஷம் வந்து ஒரு தொழிலில் ஒரு மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. கண்டிப்பா 100% கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு தொழிலில் ஒரு மேன்மையான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரிங்க உங்க ஜாதகத்துல 3ஆம் அதிபதியாகிய சூரியனையும் இந்த சனி பகவான் தொடர்பு கொள்றாருங்க. சூரிய பகவான் புஷ்கர நவாம்சத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுடைய முயற்சிகளுக்கான நற்பலன்களையும் சனி பகவான் தரப்போகிறார். ஒருவேளை நீங்க ஐடி துறையில் இருந்தீங்கன்னா ஐடி துறையில ப்ரமோஷன் வரக்கூடிய சூழ்நிலை, ஐடி துறையில உயர்நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வரப்போகுதுங்க. உங்களுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்க போகுது. தொழில் சம்பந்தம் தொழில் செய்துட்டு இருந்தா தொழில் விஷயங்கள் மேன்மையடைய போகுது.
இடம் வீடு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுதுங்க. அதே மாதிரிங்க சந்திர பகவானையும் சனி பகவானையும் இந்த கோச்சார சனி பகவான் தொடர்பு கொள்றாருங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. சந்திர பகவான் எப்படி இருக்கிறாருன்னா பாதகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல இந்த யோக பலனை எல்லாம் அனுபவிக்கணும்னா சந்திர பகவானுக்கு உண்டான சரியான பரிகாரங்களை செய்யணுங்க. சந்திர பகவானுக்கு உண்டான சரியான பரிகாரங்களை செய்யல அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ உங்களுக்கு சனி சந்திர பகவானை தொடர்பு கொள்ற காரணத்தினால இந்த 2.5 வருஷ காலமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை நாள்ல விரதம் இருங்க. திங்கக்கிழமை நாள்ல விரதம் இருங்க. கோவில் சுத்தம் பண்ணக்கூடியவங்க அல்லது ஸ்கூல்ல சுத்தம் பண்றவங்க, இந்த கோவில் சுத்தம் பண்ணக்கூடிய நபர்களுக்கோ அல்லது ஸ்கூல் சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கோ திங்கக்கிழமை நாள்ல ஒரு ப்ரூட்ஸும் அவங்க கையில் ஒரு 200 ரூபா பணமும் கொடுங்க. ப்ரூட்ஸ் தானம் கொடுங்க, கையில் ஒரு 200 ரூபா பணம் கொடுங்க. இது ரெண்டையும் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். திங்கக்கிழமை விரதம் இருங்க, ப்ரூட்ஸ் தானம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 200 ரூபா பணம் தானம் கொடுங்க. இந்த 2 விஷயத்த பண்ணும் பொழுது கண்டிப்பா சந்திர பகவானால ஏற்படக்கூடிய தோஷம், சனி பகவான் பார்வைப்படுகின்ற சந்திர பகவானோட தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு அவயோகியாகிய சனி பகவானைத்தான் இந்த சனி பகவான் வந்து தொடர்பு கொள்றாரு. அதனால வந்து அவயோகியை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும். ஏன்னா அவயோகி பாதகஸ்தானத்துல பக்கர நிலையில் இருக்கிறதுனால சனி பகவானால வரக்கூடிய பார்வை தோஷத்தை கொடுக்காதுங்க. அப்போ நீங்க சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 குடையவனா 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சார் சிம்பிள், ஒன்றும் பெருசா இல்லை. அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல ஸ்வீட் கொடுங்க. அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல ஸ்வீட் கொடுங்க. நிறைய ஏழை குழந்தைகளுக்கு செருப்பு தானம் கொடுங்க. இது வெள்ளிக்கிழமை நாள்ல செய்யுங்க. திங்கக்கிழமை நாள் நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணிக்கங்க. இந்த 2 பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு நீங்க கரெக்டா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள், பிசினஸ் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நற்பலனை உறுதியா கொடுக்குங்க. இது கோச்சார சனி பகவான் கொடுக்கின்ற நற்பலன்கள். இதுல நம்ம ஜாதகத்திலேங்க நமக்கு நடக்கிற திசையுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு நடக்கிற திசை ராகு திசையில ராகு புத்தி தான் வந்து போயிட்டு இருக்குதுங்க. இப்ப இந்த ராகு பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல அவிட்டம் நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல ராகு பகவான் இருக்காருங்க. 6 குடையவன் லக்னத்துக்கு வர்றது அப்படிங்கிறது நல்ல பலனா கெட்ட பலனா பாத்தீங்கன்னா 6 குடையவன் லக்னத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு திசை தொடங்கணும்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது கடன் அல்லது வைத்திய செலவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன், வைத்திய செலவு, வழக்கு, இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த இந்த ராகு திசை தொடங்கணும்னே உங்களுக்கு நடந்திருக்கும். உங்களுக்கு ராகு திசை தொடங்குறது வந்து பாத்தீங்கன்னா 2024 9வது இப்பதான் தொடங்கி இருக்குதுங்க. ஒரு 4 மாசம் ஆயிடுச்சுங்க. இதனுடைய தாக்கம் இந்த செவ்வாய் திசையில கடைசி புத்தியே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு சரியா சொல்ல போனோம்னா இது ஒரு 10 மாச காலமாவே ஒண்ணு குடும்பத்துல வந்து ஒரு வைத்திய செலவோ அல்லது ஒரு வழக்கோ அல்லது கடன் சார்ந்த தொந்தரவுகளோ இது ஏதோ உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கோ நடந்திருக்கும். நீங்க சொல்லுங்க சார், இதுல எது உங்களுக்கு நடந்துச்சுங்க சார்? கடன் தொந்தரவு வந்துச்சு, அவரே சொல்லிட்டாரு பாருங்க. எஸ் சார், கோர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து கோர்ட் ப்ராப்ளம் வந்திருக்குதுங்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்குதுங்க சார். ஏன்னா நம்ம வந்துங்க இந்த ராகு திசை செவ்வாயை எங்க போகுதுங்க 6ஆம் இடத்துடைய பலனை செய்ய போகுதுங்க. இந்த 6ஆம் இடத்துடைய பலனை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும். 6ஆம் அதிபதி லக்கணத்துல வர்றதுனால இதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு கிரகம் நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரகத்தை நாம வந்து புடிச்சுக்கணும். 6ஆம் அதிபதி லக்கணத்துல வராரு அப்படின்னா நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வைத்திய செலவு கோர்ட்டு பிரச்சனையில தர போறாரு அப்படின்னா நீங்க முதல்ல சார் உங்க பேர்ல வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கும் போது நாம வந்து 6ஆம் இடத்துடைய பவரை வந்து குறைக்கிறதா அர்த்தம். அப்போ நீங்க உங்க பேர்ல வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த கோர்ட் ப்ராப்ளம் அல்லது கடன் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஒண்ணுங்க. 2வது விஷயம், 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வராரு அப்படிங்கும் போது 6ஆம் இடங்கிறது ஒரு பிரச்சனை மிகுந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது லக்னத்துக்கு வரும்போது பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும். போயிட்டு வந்தா மட்டும் பத்தாது, அங்க இருக்கிறவங்களை மகிழ்ச்சி படுத்தணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாங்க. நல்லா பாத்துங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாங்க.
அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற தாய்மார்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, கையில் ஒரு 120 ரூபா பணம் கொடுங்க. அப்போ அவங்கள நீங்கள் வந்து மகிழ்ச்சி படுத்தும் பொழுது, அந்த அந்த இடத்துக்கு போய் அவங்கள மகிழ்ச்சி படுத்தும் போது உங்களுக்கான நற்பலன் கிடைக்கும். அதே மாதிரிங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் போர்வை தானம் கொடுங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லட்டு தானம், அந்த மாதிரி அந்த அவங்க விரும்பி சாப்பிட்றது, மண்ணில பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு போய் அங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆசிரமங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த போர்வை, பாய், தலகாணி எல்லாம் கொடுங்க. அதே மாதிரி அவங்க எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த உணவுகளை கொடுங்க. அப்போ இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணிக்கும் பொழுதுதான் இந்த அந்த கோர்ட் ப்ராப்ளம், ஏன்னா இது கடன் பிரச்சனையும் கொடுக்கலாம், கோர்ட் பிரச்சனையும் கொடுக்கலாம், உடல்நிலை பிரச்சனையும் கொடுக்கலாம். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்கு வந்து நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான தோஷம் வந்து விலகும். இதை பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து திசையில் இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து பரிகாரம் செய்யாமல் கோச்சாரத்துக்கு மட்டுமே பரிகாரம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த திசாபுத்திக்கு தகுந்த பரிகாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தையும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான நற்பலன் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜாதகத்துல இந்த திசைக்கு எதிரியா இருக்கிறது புதன். அவர் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் வக்ரமானதுனால எதிரி கிரகத்தால பெரிய தோஷம் வரப்போறது கிடையாதுங்க. இருந்தாலும் நான் ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன், அதையும் செஞ்சுக்கங்க. சலூன் கடைக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புதன்கிழமை நாள்ல செருப்பு தானமும் ஆடை தானமும் செஞ்சுக்கங்க. அப்ப இந்த 2 பரிகாரத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் சொன்ன விஷயங்களால நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி, இந்த மீன ராசியில் இருக்கின்ற சனி பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு அபரிவிதமான ராஜயோக பலனை நிச்சயமா கொடுக்கும். சரிங்களா? சோ ஓகே சார். சக்தி டெக்ஸ்டைல்ஸ் பிரபாகரன் சார் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. பரிகாரத்திற்கான பலன் 100% நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க, இந்த சந்திர சூடேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குங்க ஒசூர்ல இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் கோவிலுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் அந்த சுவாமிக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரிங்க வருஷத்துல 3 டைம், வருடத்தில் 3 டைம் எங்க போறீங்க அப்படின்னா கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோயிலுக்கு போங்க. அந்த மாசங்கள் என்னென்ன மாசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாதம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாதம், அடுத்து ஐப்பசி மாசம். இந்த 3 மாசத்துலயும் கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோயிலுக்கு போங்க. உங்களுடைய திதிப்படி நீங்க அதிகமா வந்து தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க. நீங்க போகக்கூடிய அந்த திதி வளர்பிறை சதுர்த்தி திதியில வந்து கஞ்சனூர் சுக்கிர பகவானுக்கு நான் சொன்ன இந்த 3 மாசம், மாசி மாசம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம், ஐப்பசி மாசம் போயிட்டு அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேக அர்ச்சனை பண்ணிக்கங்க, 2வது டைம் சும்மா போயிட்டு வாங்க. தெரு நாய்களுக்கு நீங்கள் பிறந்த இந்த திதியில் தேய்பிறை சதுர்த்தி திதியில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெருநாய்களுக்கு உணவளிங்க. பொதுவாகவே நீங்க திருநாய்களுக்கு உணவளிக்கலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் இந்த சனி பெயர்ச்சியில் உறுதியாக நடக்கும். நான் சொன்ன பரிகாரத்தை நீங்க மறுபடியும் ஒரு லைவ் போட்டு கேளுங்க, எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2.5 வருஷத்துல நீங்க ஒரு உயர்ந்த நிலையில இருப்பீங்க. நீங்களும் நேரடியா வந்து என்ன பார்ப்பீங்க. இதெல்லாம் சத்தியமா நடக்கும், நடக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும் போது 18 படிநிலைகள்ல ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்றோம். சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஆய்வு பண்றோம். இதுல ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா 18 ஆய்வுகள் இருக்கு. அதாவது சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல காசி ஜாதகமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடக்கு பாதிப்பு, திதி பாதிப்பு, அவயோகி பாதிப்பு, வைநாசிக பாதிப்பு, கர்ம நட்சத்திர பாதிப்பு, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா மாந்தி பாதிப்பு, விதியன் கொடுக்கக்கூடிய என்ன நிலை, விதி கிரகம் நமக்கு எப்படி செயல்படுது, கர்ணநாதனுடைய நிலை எப்படி இருக்குது, யோகத்துடைய நிலை எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திதிக்கு செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, ஒரு ஜாதகத்துல எம்டி பாக்ஸா எந்த பாக்ஸ் இருக்கு, அந்த எம்டி பாக்ஸுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், திசா புத்திக்கு என்னென்ன வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும், இப்படின்னு சொல்லிட்டுங்க 18 நிலைகளில் நாங்க ஆய்வை எடுத்து வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் இந்த 18 நிலைகளை வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுகளுக்கான ஆய்வு செய்து அவர்களுக்கான ரிசல்ட்டை கொடுக்கிறோம். ஆனா வந்துங்க நாங்க கொடுக்கிற இந்த 18 ஆய்வுகள்ல ஜாதகத்தில் இருக்கின்ற
பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே அந்த 18 ஆய்வுக்குள்ள வந்துடும். அந்த ஆய்வுகளை சரியா பயன்படுத்தி நாம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா 100% வெற்றியை நீங்க வந்து பெறலாம். ஏன்னா இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாடி செக்அப் எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரிங்க நாங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பலன் சொல்லும் பொழுது ஜாதகத்தில் இருக்கின்ற நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இந்த 18 ஆய்வுக்குள்ள வந்துருங்க. அந்த 18 ஆய்வுகளை நாங்க செஞ்சுதான் இந்த பரிகாரத்தை கொடுக்கிறோம். கரெக்டா நாங்க சொல்ற ரெமெடிஸை கரெக்டா ஃபாலோ பண்றவங்க 100% வெற்றியாளராக மாறுவாங்க. நிறைய நண்பர்கள் அதற்கான பலனை அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாதகத்துல இந்த கரணம், நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம், கரணம் யோகம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒரு தனி மனித ஜாதகத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்திருக்கு. இந்த ஆய்வுகளும் 18 ஆய்வுகள் இருக்குதுங்க. ஆய்வு செய்து தான் நாங்க ஒவ்வொருத்தருக்கும் பலன் சொல்றோம். கண்டிப்பா நாங்க சொல்ற பலன்களை பரிகாரங்களை செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு வெற்றி பரிகாரமா நிச்சயமா வந்து மாறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வகுப்புங்க அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 44 தலைப்புங்க. அதாவது நம்ம A to Z சொல்லுவோம். அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரை 44 தலைப்புகள்ல நம்முடைய வகுப்பானது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் தொடங்க இருக்குதுங்க. இந்த வகுப்புல வந்து கலந்து கொள்ள விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமா கலந்துக்கலாம். ஏன்னா அந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கும் சரிங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க, உங்களை நாடி வர்றவங்களுக்கும் சரிங்க, நாங்க அந்த வகுப்புல வந்து கத்துக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய உபயோகரமான விஷயமா இருக்கும். அதனால வகுப்புல கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் தாராளமா நீங்க வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவிலையும் வகுப்பு நடைபெற இருக்குதுங்க. சிறப்பான வகுப்பு, மலேசியாவிலையும் வகுப்பு நடத்த போறோம். ஸோ அதுல மலேசியாவில் வந்து இருக்கிறவங்களும் நேரடியாக வந்து நம்மகிட்ட வந்து பயிற்சி பெற்றுக்கலாம். ஒரு 2-4 வகுப்பு வந்து போட இருக்கிறோங்க. ஸோ எல்லோரும் அனைத்து நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். அனைவருக்கும் இந்த வருடம் 2025வது வருடம் சனி பகவானால் மிகப்பெரிய யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கட்டும். அதற்கு இந்த இறைநிலையும் பிரபஞ்சமும் நிச்சயமாக துணை புரியும். ஆக சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நேர்மையா நடக்கிறவங்களுக்கு சனி பகவான் தான் அள்ளி கொடுப்பார். அந்த சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஜாதகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொண்டோமானால் 100% இல்லை 200% சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை தருவார். சனி பகவானை பொறுத்தவரையில் சனி பகவான் தான் நீதிமான். சனி பகவானை போல நல்லதை செய்பவர்கள் யாருமே கிடையாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனால சனி பகவானை நம்புங்க. சனி பகவான் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை கொடுப்பார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின, அதாவது 2025வது வருட புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அனைத்து நலமும் கிடைக்கட்டும். அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று இந்த புத்தாண்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உயர்நிலையை அடைய வேண்டும் என்று எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி, எனக்கு இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்தையும் வணங்கி அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.